மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலே ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். பாருங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும்? வேறு மார்க் 10ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலையும் கூட இந்த சம்பவம் வருகிறது. ஒரு இடத்திலே தலைவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த பகுதியிலே அவனை வாலிபன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மார்க் நற்செய்தி நூலிலே அந்த மனுஷன் வந்து அவருடைய பாதங்களிலே விழுந்து முழங்கார் படியிட்டு ரொம்ப உருக்கமாக கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? ஒரு அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கு முன்னாலே அவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி அழைக்கிறான்? நல்ல போதகரே. கேள்வி என்ன? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஆண்டவருடைய பதில் என்னன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அவனுடைய கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதது மாதிரி ஆண்டவருடைய பதில் இருக்கிறது. அதுக்கு பின்னால் நித்திய ஜீவனை பற்றி சொல்லுகிறார். ஆனால் கேள்வி கேட்ட மனிதனிடத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, பின்ன ஏன் நீ என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய்? எப்பொழுதாவது நீங்கள் அதை யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை அந்த மனுஷனை பார்த்து கேட்டார் என்று? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போன்றவர் அல்ல. ஒரு மனிதன் ஒரு கேள்வியை கேட்கும்போது அந்த கேள்விக்கு பின்புலத்திலே அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் பார்த்தால் அங்கே எழுதியிருக்கிறது, மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் ஒருவரை குறித்தும் அவருக்கு யாரும் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனுஷன் இப்படிப்பட்டவன், இந்த மனுஷன் இப்படிப்பட்டவள் என்று யாரை குறித்தும் யாரும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாருடைய இருதயமும் தெரியும். ஆகவே இந்த வாலிபனுடைய இருதயத்தையும் அவர் அறிந்திருந்தபடியினால் அவனுடைய கேள்வியில் இருந்து ஒரு தவறை சுட்டி காட்டுகிறார். தேவன் ஒருவர் தான் நல்லவர், பின்ன என்ன எப்படி நல்லவன்னு சொல்லுவேன்? இதிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து தம்மை கெட்டவர் என்று சொல்லுகிறாரா? இல்லை, நிச்சயமாக இல்லை. பின்ன அந்த கேள்வியின் பொருள் என்ன? வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து கற்றால் இயேசு கிறிஸ்துவை 2 பெயர்களை சொல்லி குறிப்பாக அழைத்தார்கள். சிலர் ஆண்டவரை போதகரே என்று அழைத்தார்கள், இன்னும் சிலர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று அழைத்தார்கள். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், ஆண்டவரும் நான் தான், போதகரும் நான் தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் என்று ஆண்டவர் சொல்வதிலிருந்து அவர்தான் ஆண்டவர், அவர்தான் போதகர். ஆனால் ஒரு போதகர் நல்லவராக இருக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை போதகரே என்று அழைக்கிறான். ஒரு போதகன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், போதகர் எவரும் நல்லவர்களாக இருக்க முடியாது. நல்லவன் யாரும் இந்த உலகத்தில் தன்னை பற்றி சொல்ல முடியாது. தேவன் ஒருவர் தான் நல்லவர். இயேசு கிறிஸ்துவும் தேவன்தான். ஆகவே அவனுடைய கேள்வியில் இருக்கிற ஒரு முரண்பாட்டை சுட்டி காட்டினார். ஏன் அந்த முரண்பாட்டை சுட்டி காட்டினார்? அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கும் இயேசு கிறிஸ்துவை போதகராக ஏற்றுக்கொள்வதற்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. 2 சம்பவங்களை நாம் குறிப்பாக பார்க்கலாம். ஒன்று யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் ஒழுக்கக்கேடாய் வாழ்ந்த ஒரு பெண்மணி கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி வேதபாரகர் பரிசேயர் இயேசு கிறிஸ்துவின் முன்னாலே அவளை கொண்டு வந்து நிறுத்தி என்ன சொன்னார்கள் பாருங்கள். 4ஆம் வசனம், போதகரே, இவள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள். வேதபாரகர் பரிசேயருக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அல்ல, அது நமக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவகுமாரனாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு போதகராக மட்டும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே
போதகரே, இவள் தவறு செய்யும்போது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் கொஞ்சம் குறுக்கு விசாரணையெல்லாம் பண்ணார், சில வார்த்தைகளை சொன்னார். உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொன்னார். அவங்கெல்லாம் ஒருத்தர் பின் ஒருத்தராக மனசாட்சியில் குத்துண்டவர்களாய் போய்விட்டார்கள். போன பிறகு அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டார். ஸ்திரீயே, யாரும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லையா? அந்த கேள்விக்கு அந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்க? இல்லை இல்லை, போதகரேன்னு சொல்லலை, இல்லை ஆண்டவரே என்று சொன்னார்கள். நீங்கள் நற்செய்தி நூல்களை புரட்டி பார்த்தால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாரும் மீட்பை பெற்றார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போதகராக மட்டும் வைத்திருந்தார்களோ அவர்கள் மீட்பை பெறவில்லை. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணம் நெருங்கி வருகின்ற வேளையில், உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் அழைத்து வைத்து கொண்டு சொன்னார். 12 பேர் இருக்கிறாங்க, யூதாசும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். அப்பொழுது பாருங்கள், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், ஆண்டவரே நானோ, ஆண்டவரே நானோ, ஆண்டவரே நானோன்னு கேட்டாங்க. ஒரே ஒருவன் மாத்திரம் இயேசுவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? ரபி நானோ. ரபின்னா என்ன அர்த்தம்? ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். போதகரே நானோ. நீங்கள் நற்செய்தி நூல்கள் முழுசும் புரட்டி பாருங்க, ஒரு இடத்துல கூட யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர்னு அழைக்கவே இல்லை. அவனுக்கு அவர் ஆண்டவரே அல்ல. அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்போது கூட எப்படித்தான் அழைத்தான்? ரபி வாழ்க என்று சொல்லி முத்தமிட்டான். ரபின்னா போதகரேன்னு அர்த்தம். அன்பானவர்களே, இதிலே ஒரு பெருத்த வேறுபாடு இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவேதான் இந்த வாலிபனிடத்திலும் ஆண்டவர் அவனுடைய மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். அவனுடைய மனசில் இருக்கிறது என்ன? அவர் ஒரு போதகர் மட்டும்தான், அவர் ஒரு ஆண்டவர் அல்ல. போதகருக்கு ஆண்டவருக்கு என்னையா வித்தியாசம்? போதிக்கிறவர்கள் எல்லாரும் போதகர்களாக மாறிவிடலாம், ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான். ஆண்டவர் ஒருவர் தான். இப்போ இந்த கேள்வியை நம்மை பார்த்து நாமே கேட்டு பார்ப்போமே. இயேசு கிறிஸ்து எனக்கு போதகரா ஆண்டவரா? அவர் போதகரும் ஆண்டவருமாக இருந்தால், ஆண்டவர் என்றால் ஆளுகிறவர் என்று அர்த்தம். அவர் என்னை முழுமையாக ஆளுகிறவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். அதான் ஒருவருடைய ஆளுகையின் கீழ் நீங்கள் இருப்பது. அசுத்தாவியின் ஆளுகையிலே ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த மனுஷன் என்ன செய்வான்? அசுத்தாவி என்ன செய்தோ அது மாதிரி அவன் செய்வான். இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே ஒருவன் இருக்கிறான் என்றால், ஒருத்தி இருக்கிறாள் என்றால், அவர்கள் என்ன செய்வார்கள்? இயேசு கிறிஸ்து எதை விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் நாம் செய்வோம். அதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டோம். இந்த மனுஷனுக்கு அவர் ஆண்டவர் இல்லை என்கிறது அந்த சம்பவத்தின் பின்பகுதியில் வருகிறது பாருங்கள். நமக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருப்பார் என்றால் நாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அவர் நமக்கு ஆண்டவராக இல்லை என்றால் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய மாட்டோம். இப்படியும் சொல்லலாம். இன்னொரு விதமாக சொன்னால், ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் தான் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இந்த கோணத்தில் பார்ப்போமே, இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகள் எல்லாத்துக்கும் கேள்வியே கேட்காம, அதனுடைய விளைவை பற்றி கவலைப்படாமல், இவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும் என்று யோசிக்காமல் நாம் கீழ்ப்படுகிறோமா? உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தை, இது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை தானே. சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை தானே. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு முழுமையாக நம்ம கீழ்ப்படியிருந்தா இருந்தால், ஒருத்தர் என்னை திட்டினா கேட்டுட்டு போயிடணும், ஒருவர் என்னை அடித்தால் வாங்கிட்டு போயிடணும், பதில் செய்யக்கூடாது. அப்படி நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கிறோம் என்ற அர்த்தம். அப்படி வாழாமற் போனால் அவர் நமக்கு ஒரு போதகர்,
1000 போதகர் நாட்டில் இருக்கலாம், அதில் ஒன்று அவர் 1000ல் ஒன்றுன்னு வைங்க. ஆனால் நமக்கு அவர் ஆண்டவராக இருந்தால் அவருடைய கட்டளைக்கு நாம் 100க்கு 100 கீழ்ப்படிவோம். அன்பானவர்களே, நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் நாம் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இந்த மனிதர் பெரிய ஐஸ்வர்யவான், கட்டளைகளை எல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறவர், ரொம்ப நல்ல மனுஷன் என்று ஊரில் பேர் வாங்கினவர். அவர்கிட்ட போய் ஆண்டவர் இந்த கேள்வியை எப்படி கேட்கலாம் என்று கூட நாம் நினைக்கலாம். உலகத்தின் கண்களுக்கு நல்லவர்களாக தோற்றமளிக்கிறவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இயேசு கிறிஸ்து எப்படி கண்டுபிடித்தார்? உலகத்தின் மனிதர்களாகிய நாம் அந்த மனுஷனை பார்க்கும்போது அவர் ஒழுங்காக கோயிலுக்கு போவார், ஒழுங்காக பைபிள் வாசிப்பார், எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிவார், தான தர்மம் எல்லாம் பண்ணுவார், நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, இதை பார்த்து இவர் நல்லவர்னு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருவோம். இல்லைன்னா இவர் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு நபர் என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட வெளி தோற்றங்களை பார்த்து மயங்குகிற தெய்வம் அல்ல. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். பைபிளில் ஒரு அழகான வசனம் உண்டு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே இந்த வாலிபனிடத்தில் காணப்பட்ட ஒரு தவறான குணம் என்னவென்றால், மோசமான குணம் என்னவென்றால், அவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாமும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நித்திய ஜீவனுக்குள்ளே செல்ல முடியும்.